ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 17/5/1969. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். மந்திர கண்ணாடி. இந்த அவ்யக்த சந்திப்பினுடைய மதிப்பை அறிந்திருக்கீர்களா? அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பதற்கும் வியக்த ரூபத்தில் சந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. வியக்த உணர்வை விட்டுவிடுதலே அவ்யக்த சந்திப்பின் மதிப்பாகும். யார் எந்த அளவிற்கு இந்த மதிப்பை கொடுக்கிறார்களோ அந்த அளவே விலைமதிப்பற்ற அவ்யக்த சந்திப்பினை அனுபவம் செய்கிறாங்க. நான் எந்த அளவு எவ்வளவு சமயம் கொடுக்கிறேன் அப்படின்னு இப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்கணும். நிகழ்காலத்தில் அவ்யக்த நிலையில் நிலைத்து இருப்பதுவே அவசியமானதாக இருக்குது. ஆனால் முடிவு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தானே அறிஞ்சிக்க முடியும். மேலும் பிறரது முடிவையும் கூட நல்ல முறையில் அறிய முடியும். ஆகையினால் அவ்யக்த ஸ்திதியை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்குதோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் அனைவருடைய வாழ்வில் அவ்யக்த ஸ்திதி இருக்குது அப்படின்னு எவ்வாறு அறிய முடியும்? அவர்களது ஒவ்வொரு கர்மத்திலும் அலௌகிக தன்மை, அடுத்து எந்த ஒரு கர்மம் செய்தாலும் கர்ம இயந்திரங்களின் மூலம் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும். அவங்களுடைய கண்களில், அவர்களது நடத்தையில் ஒவ்வொரு தருணமும் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கும். அலௌகிக தன்மை மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய பிரகாசம் அவர்களது ஒவ்வொரு கர்மத்திலும் வெளிப்படும். இதன் மூலம் அவங்க வியக்தத்தில் இருந்தாலும் அவ்யக்த நிலையில் நிலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த இரண்டு விஷயங்களை தன்னுடைய கர்மத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா பிறகு குறை உள்ளது அப்படின்னு புரிந்து முயற்சி செய்ய வேண்டும். அவ்யக்த நிலையை பிராப்தியாக அடைவதற்காக ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வந்திருக்கீங்க. ஒருவேளை அது நினைவு இருந்தது அப்படின்னா ஒருபொழுதும் எந்த மாயாவினுடைய தடைகளிலும் தோல்வி அடைய மாட்டீங்க. அத்தகைய சர்வோத்தம சுலோகம் ஒவ்வொருவருக்கும் நினைவிருக்குதா? ஒவ்வொரு முரளியில் வெவ்வேறு விதத்தில் அந்த ஸ்லோகம் வருகிறது. மன்மனா பவ, நான் பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறேன். இது இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் முயற்சி செய்யும் பொழுது மாயாவுடைய தடை என்ன வருதோ அதன் மீது வெற்றியை பிராப்தியாக அடைவதற்காக உள்ள ஸ்லோகம் எது? சொர்க்கத்தின் சுயராஜ்யம் நம்முடைய பிறப்புரிமையாகும். மேலும் சங்கம யுகத்தில் தந்தையினுடைய பொக்கிஷம் பிறப்புரிமையாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தை மறந்துட்டீங்க, உரிமையை மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நாம் எந்தெந்த பொருளினுடைய அதிகாரியாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஆனால் அந்த அனைத்து பொருட்களும் நம்முடைய பிறப்புரிமையாகும். தன்னை உரிமையுள்ள அதிகாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மாயாவினுடைய அடிமையாக ஆக மாட்டீங்க. அடிமை ஆவதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை அதிகாரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல சங்கமிகத்தினுடைய சுகத்தின் அதிகாரியாக இருக்கிறோம். பிறகு எதிர்காலத்தில் சொர்க்கத்தினுடைய சுகங்களின் அதிகாரியாக ஆகிறோம். தனது அதிகாரத்தை மறவாதீங்க. தனது அதிகாரத்தை மறக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறீங்க. மேலும் அடிமையாக இருக்கிறவங்க ஒரு பொழுதும் சுகம் நிறைந்தவர்களாக இருக்க முடியாது. அடிமையாக இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் மனம், சொல், செயலில் துக்கத்தையே அடைகிறாங்க. மேலும் அதிகாரியாக இருக்கிறவங்க அதிகாரத்தினுடைய போதை மற்றும் குஷியில் இருக்கிறாங்க. குஷியுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால சுகங்களினுடைய பலம் அவர்களது கழுத்தில் மாலையாக அணியப்பட்டிருக்கும். சத்தியுக சுகங்களை பற்றி தெரியுமா? சத்தியுகத்தில் விளையாட்டு பொருட்கள் எப்படி இருக்கும்? அங்கு ரத்தினங்களோடு விளையாடுவீங்க. நீங்கள் சத்தியுக சுகங்களினுடைய பட்டியல் மற்றும் கலியுக துக்கங்களினுடைய பட்டியலை உருவாக்குனீங்க. ஆனால் சங்கமயுகத்தினுடைய சுகங்களினுடைய பட்டியலை உருவாக்கினால் அதைவிட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே சத்தியுக சமஸ்காரத்தை இப்பொழுது நிறைக்க வேண்டும். சிறு குழந்தைகள் முழு நாளையும் விளையாட்டிலேயே மகிழ்வுடன் கழிப்பாங்க. வேறு எந்த விஷயத்தினுடைய கவலையுமே அவங்களுக்கு இருக்காது. இவ்விதமே ஒவ்வொரு நொடியும் சுகங்களினுடைய பட்டியல்
ரத்தினங்களுடைய பட்டியலை புத்தியில் ஓட செய்தால், அதாவது இந்த சுகங்கள் அப்படிங்கிற அந்த ரத்தினங்களோடு விளையாடினால் ஒரு பொழுதும் நாடகம் அப்படிங்கிற அந்த விளையாட்டில் தோல்வி ஏற்படாது. இப்பொழுதோ அவ்வப்பொழுது தோல்வி ஏற்பட்டுடுது. பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்குது. பாப்தாதானுடைய அன்பு அழிவற்றது. மேலும் குழந்தைகளுடைய அன்பு சில நேரம் ஒரு மாதிரியாகவும் சில நேரம் வேறு மாதிரியாகவும் இருக்குது. ஒரே மாதிரியாக இல்லை. அவ்வப்பொழுது அதிக அன்பு மூர்த்தியாக தென்படுறாங்க. அவ்வப்பொழுது அன்பு மூர்த்திக்கு பதிலாக என்ன மூர்த்தியாக ஆகிடுறாங்க? அவ்வப்பொழுது சிநேகியாகவும் அவ்வப்பொழுது சிநேக அற்றவராகவும் ஆகிடுறாங்க. தன்னுடைய தோற்றத்தை காண்பதற்காக தன்னிடம் என்ன இருக்கணும்? கண்ணாடி. கண்ணாடி ஒவ்வொருவரிடம் இருக்கிறதா? ஒருவேளை கண்ணாடி இருந்தது அப்படின்னா தனது முகத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்க. மேலும் அவ்வாறு பார்ப்பதனால் என்னவெல்லாம் குறை தென்படுதோ அதை நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பீங்க. ஒருவேளை கண்ணாடியே இல்லை அப்படின்னா குறையை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகையினால ஒவ்வொரு நேரமும் தன்னிடம் கண்ணாடி வைத்து கொள்ள வேண்டும். எனினும் நம்மிடம் கண்ணாடி உள்ளது அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அதுவோ இடையிடையில் மறைந்துவிடும் மந்திர கண்ணாடியாக இருக்குது. ஒரு நொடி பொழுதுல மறைஞ்சிடுது. எப்படி கண்ணாடி அழிவற்றதாக நிலையாக இருக்க முடியும்? அதற்காக முக்கியமான தகுதி என்ன இருக்கணும்? யார் அர்ப்பணமாகி உள்ளனரோ அவரிடமே கண்ணாடி இருக்கும். அர்ப்பணம் ஆகல அப்படின்னா கண்ணாடியும் அழிவற்றதாக இருக்காது. கண்ணாடியை தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக முதலில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதையே சர்வஸ்வ தியாகி அப்படின்னு சொல்லப்படுது. சர்வஸ்வ தியாகியிடம் கண்ணாடி இருக்கும். எவர் அவ்வியக்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களே அவ்வியக்தமாக சந்திக்க முடியும். நிகழ்காலத்துல அவ்வியக்த ஸ்திதியில அதிகமான குறை தென்படுது. 2 விஷயங்கள்ல சரியாக இருக்காங்க, 3வது விஷயத்தில் குறை இருக்குது. ஒன்று வர்ணனை செய்தல், 2வது கடைதல். இந்த 2 விஷயங்களும் சரியாக உள்ளன இல்லையா? இவை 2ம் சுலபமானதாக இருக்குது. 3வது விஷயம் கொஞ்சம் சூட்சமமானது. நிகழ்கால முடிவை பார்த்தோம் அப்படின்னா கடைவதை விட வர்ணிப்பதே அதிகமாக இருக்குது. மற்றபடி 3வது விஷயம் எது? ஒன்று கடைவது, மற்றொன்று மூழ்கி இருப்பது. அது முற்றிலும் அன்பில் மூழ்கிய நிலையாகும். நிகழ்காலத்தில் கடைதலை விட வர்ணனையே அதிகமாக இருக்குது. முதல் எண்ணில், அதாவது வர்ணிப்பதில் வெற்றியாளராக இருக்கிறாங்க. 2வது எண்ணான கடைதலிலும் 3வது எண்ணான மூழ்கிய நிலையிலும் இருக்கணும். இந்த நிலையில் குறை தென்படுது. இதை நிவர்த்தி செய்யணும். யார் அன்பிலும் மூழ்கிய நிலையில் இருப்பாங்களோ அவங்களுடைய நடத்தை மூலம் என்ன தென்படும்? அலௌகிக தன்மை மற்றும் அதீந்திரிய சுகம். மூழ்கிய நிலையில் இருப்பவர்களிடம் இந்த குணம் ஒவ்வொரு நடத்தையிலும் வெளிப்படும். ஆகையினால இந்த குறை என்ன இருக்குதோ அதை நிவர்த்தி செய்வதற்கான தீவிர முயற்சி செய்யணும். அனைவரும் முயற்சியாளர்களே. அதனால்தான் இந்நிலைக்கு வந்திருக்கீங்க. ஆனால் இப்பொழுதோ வெறும் முயற்சியாளராக ஆவதற்கான சமயம் கிடையாது. இப்பொழுது தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான சமயமாகும். ஆக வேண்டியதோ தீவிர முயற்சியாளர், ஆனால் ஆவதோ முயற்சியாளர். அப்படின்னா என்ன ஆகும்? இலக்கை விட்டு தொலைவில் பின்தங்கிடுவீங்க. இப்பொழுது தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான சமயம் நடந்துட்டு இருக்குது. இதன் மூலம் எவ்வளோ லாபம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுக்கிறோமா அல்லது இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் சோதனை செய்யணும். ஆகவே தன்னிடம் எப்பொழுதும் கண்ணாடியை வைத்து கொண்டீர்கள் என்றால் குறை உடனடியாக தெரிந்துவிடும். மேலும் தனது முயற்சியை தீவிரப்படுத்தி முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நல்லது. இன்று குமாரிகளுடைய சேவைக்கான திலகமிடும் நாள் ஆகும். உங்களுடைய அருண் காட்சியகத்தில் மகுடாபிஷேக சித்திரம் காண்பிக்கப்பட்டுள்ளது இல்லையா? ஆனால் உங்களுடைய சேவைக்கான திலகமிடும் தினத்தில் பாருங்கள், எவ்வளவு பெரிய சபை கூடி இருக்குது. அவ்வளவு குஷி இருக்குதா? ஆனால் எத்தனை நபர்களுக்கு முன்னிலையில் திலகம் வைத்து கொள்றீங்களோ அவர்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் கவனிப்பாங்க என்பதை நினைவில் வைக்கணும். அனைவருடைய பக்தியிலும் திலகம் இடப்படுது அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். அத்தகைய தைரியசாலியாக ஆகணும். இந்த திலகத்துக்கு மரியாதை அளிக்க வேண்டும். திலகத்துக்கு மரியாதை அளிப்பது அப்படின்னா பிராமண குலத்துக்கு மரியாதை அளிப்பதாகும். பிராமண குலத்தினுடைய நியமம் என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது அல்லவா?
யார் அத்தகைய புருஷோத்தம் ஆவதற்கான தைரியம் உடையவர்களோ அவர்களே திலகம் வைத்து கொள்ள முடியும். இந்த திலகம் சாதாரணமானது அல்ல. அங்கும் இவ்வளவு பெரிய சபையை காண்பீங்க. கன்னிகைகளுடைய சேவைக்கான திலகம் இடப்படும் தினத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கீங்க. சேவை செய்யக்கூடியவங்க ஒரு விசேஷமான குணத்தின் மீது கவனம் வைக்க வேண்டியதாக இருக்குது. யார் அனைத்து துறைகளிலும் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் தனது ஸ்திதியை ஏக்ரஸாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்தணும். அப்பொழுதே அனைத்து சேவைகளுடைய வெற்றி கிடைக்கும். குமாரிகளுக்காக நடைபெற இருக்கும் 2ஆம் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைவருக்கும் பாப்தாதா திலகமிட்டு இனிப்பு வழங்கி உரைத்ததாவது: இன்று அனைவருடனும் கண்கள் மூலம் சந்திப்பு நிகழ்ந்தது. தொலைவில் இருந்த போதிலும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவர் சக்திக்கு ஏற்ப பாப்தாதாவினுடைய அருகாமையில் இருக்கிறாங்க. ஒருவர் எவ்வளவுதான் தொலைவில் இருந்த போதிலும் தன்னுடைய அன்பினால பாப்தாதாவினுடைய கண்களில் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆகையாலேயே கண்மணி அப்படின்னு சொல்றாங்க. கண்மணிகளோடு இன்று கண்களின் மூலம் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவரை விட ஒருவர் என அனைவருமே அன்புக்குரியவர்கள் தான். சாக்காரத்தில் சமயம் வாய்த்த போதெல்லாம் தொலைவில் இருந்தபடி சந்திப்பு மட்டும் செய்யும்படியான காலம் வரும் அப்படிங்கிற அறிவிப்பு குழந்தைகளுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அத்தகைய காலத்தையே பார்த்து கொண்டிருக்கீங்க. அனைவருடைய உள்ளமும் விரும்புது, மேலும் பாப்தாதானுடைய உள்ளமும் விரும்புது. இருந்தாலும் அந்த காலம் இப்பொழுது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கு. காலமும் அந்த சந்திப்பின் சௌபாக்கியமும் இப்பொழுது இல்லை. ஆகையினால இப்பொழுது அவ்யக்த உருவிலேயே அனைவருடனும் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்லது. அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.